ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரேகா. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரியில ரொம்பவே ஃபேமஸான ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். இவங்க கன்னியாகுமரி மார்க்கெட்டையே கலக்குதாங்க. ஏன்னா, அவங்க கன்னியாகுமரி மார்க்கெட் அப்படிங்கிற பேர்ல தாங்க சேனலே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சாதனை பெண்மணியை பத்தி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இவங்களோட ஃபுல் நேம் என்ன? மேரி கில்டா. இவங்க அவங்க ஹஸ்பண்ட் எப்படி கூடமே எடி கெல்டா எடி கெல்டா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாங்க. ரொம்பவே ஃபேமஸான சேனலுங்க. கூடிய சீக்கிரமே 1 மில்லியன் ரீச் ஆக போகுது. இப்போ எவ்வளோ அவங்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னா 9,66,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க தேவை 1 மில்லியன் ரீச் ஆவா. அப்படிப்பட்ட சாதனை பெண்ணுடைய வரலாறை பற்றி தாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இவங்க வீட்டில் மொத்தம் 4 பேருங்க. இவங்க கூட பிறந்தது 2 அண்ணன், ஒரு அக்கா. இவங்க தாங்க கடைசி. இவங்க 7th படிக்கும்போது அவங்க அப்பா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியை ரன் பண்ண எல்லாமே இவங்க பெரிய அண்ணன் தாங்க. இவங்க அண்ணன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எமோஷனலாகவே ரொம்பவே உருக்கமாக அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ணது எங்கள் பெரிய அண்ணன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே அவங்க ஃபேஸ்லேருந்து அப்படி கண்ணீர் அப்படி கொட்ட ஆரம்பிச்சிட்டுங்க. அவங்க அப்படி ஒரு எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்பா இல்லாமல் வளர்ந்தா எப்படி இருக்கும், அவங்க அண்ணன் எப்படி அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எமோஷனலாக அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்காங்கங்க. அதாவது பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக காலேஜில் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் வந்திருக்கு. ஆனால் இவங்க இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தாலுமே அவங்க படித்தது எல்லாமே தமிழ் மீடியம். எப்படியாவது எப்படியாவது தப்பிச்சிடலாம், இதில் எப்படினாலும் தமிழில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதேமாதிரி தமிழ்லேயே எக்ஸாம் எழுதி பிஏ டிகிரி முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க எம்ஏக்கு போகும்போது தாங்க தெரிஞ்சுது, ஐயையோ நம்ம எப்படி பாஸ் ஆக போகிறோம். ஏன்னா அவங்க இங்கிலீஷில் ரொம்ப வீக்குங்க. பயந்தாங்களா ரொம்ப, நம்ம எப்படி இந்த எம்ஏ டிகிரியை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே அரியர் போட்டு டக்குன்னு அவங்க முடிச்சிட்டாங்க. அப்படி முடிச்சுட்டு அவங்க அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் டிரைவராக வேலை பார்க்காங்க. அதாவது நிறைய ட்ரிப்புக்கு போவாங்களாம். அந்த வேலை தான் அவங்களுக்கு. இவங்களோட சொந்த ஊர் எதுனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுள்ளி விலங்கு தான் அவங்களோட சொந்த ஊருங்க. இவங்களுக்கு ஒரு 3 பெண் குழந்தை இருக்காங்க. இப்போ தற்சமயத்தில் ஒரு பொண்ணு 11th, அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்க, அதுக்கடுத்து ஒரு 2 வயசு வித்தியாசத்தில் இன்னொரு பொண்ணு, அப்புறம் குட்டி பொண்ணாதாங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க கொஞ்சம் கேப்பில் பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா இது நாள் வரைக்கும் அவங்க கூட இருந்திருக்காங்க. சமயம் அவங்க அம்மா அவங்க அண்ணன் கூட போனதுனால அவங்களோட சின்ன பொண்ணு பார்க்க முடியலையாங்க. அதனாலேயே அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னோட பொண்ணை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கூட அவங்க விட்டுட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ தாங்க இந்த சேனல் ரொம்பவே க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய சேலரி வருது, அதனால தான் நீங்கள் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம், கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அவங்க அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பதிலடி கொடுத்துட்டாங்க. இந்த ரீசனால தான் நான் வேலையை விட்டேன், மற்றபடி எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது முக்கியமாக இதனால தான் விட்டேன்னு சொல்ல முடியாது, சேனலுக்காண்டி தான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ற அவங்களே சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் இவங்க வீடியோ எடுக்கும்போது அவங்க வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணாங்களாம். என் ஹஸ்பண்ட் கூட என்னடி இது தேவையில்லாத வேலை, பிள்ளைங்களை பாரு, வீட்டு வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் அப்போ அந்த டைமில் அவங்க பிள்ளைங்க தான் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2வது பொண்ணு தான் அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அதில் ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. சேனலை எப்படியா நம்ம ரன் பண்ணி மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷமாக போராடி இருக்காங்க. ஆனால் ஒரு 3 சேனல் ஆரம்பித்து 3லேயுமே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ 2022 தாங்க இந்த கன்னியாகுமரி மார்க்கெட் அப்படிங்கிற சேனலை அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது சும்மா தோண்டிட்டு இருந்தேன், சும்மா தான் உட்காந்தேன். சரி, நம்ம தான் அடிக்கடி மார்க்கெட்டு போயிட்டு இருக்கோமே, நம்ம ஊர் வேற கன்னியாகுமரி மார்க்கெட்டுன்னு பேர் வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னியாகுமரி மார்க்கெட்டுன்னு சும்மா அசால்ட்டாக தாங்க அந்த சேனலுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ தெரியலைங்க அந்த சேனல் இவ்வளோ க்ரோத் ஆகி வளர்ந்து மேலே வரண்டு. அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம என்ன கண்டென்ட் போட, நம்மளுக்கு தெரிஞ்சது என்னமோ அந்த மீன் தான், நம்ம டெய்லி மீன் வாங்கி வைப்போம், சமையல் பண்ணுவோம், இதை தவிர்த்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சரி, நம்ம அதையே கண்டென்ட்டாக பண்ண, டெய்லி நம்ம மீன் வாங்குவோம், என்ன மீன் வாங்குறது, அதை போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி விதவிதமாக மீன் வாங்குவாங்களாம். ஒரு நாள் கூட மீன் இல்லாமல் அவங்க இருந்ததே கிடையாதுங்க. மீன் சாப்பிடாம
வைக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க அப்படி மீனுக்கு வந்து அடிமையாங்க. அவங்க வீட்டில் சாம்பார் வைக்கிறதே கிடையாது. அப்படியே வச்சாலுமா வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் வைப்பாங்களாம். டெய்லியுமே அவங்க மீன் தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான உணவுன்னு சொன்னாலே மீன் தாங்க. அந்த மீனை அவங்க டெய்லி வாங்கிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து வீடியோவாக மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி மேக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு நல்லாவே வியூஸ் போக ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் எப்பாடா நம்ம வந்து கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், கொஞ்சமாவது வியூஸ் போகுது. ஏற்கனவே நம்ம 3 சேனல் ஆரம்பிச்சு அதில் வந்து தோல்வி ஆகிட்டு, இந்த சேனலில் நம்ம எப்படியாவது இம்ப்ரூவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்களாம். இவங்க வந்து வெளியில் போகும்போது கூட ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்களாம். இந்த பொண்ணு வரா பாரு, இதெல்லாம் வீடியோ போடுது பாரு, இப்போ பாரு ஒரு 50 ரூபாய்க்கு கடையில் போய் எதையாச்சும் வாங்குவா, அப்படி வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவா, இதெல்லாம் ஒரு தேவையா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாலேயே கிண்டல் பண்ணுவாங்களாங்க. அப்படி கிண்டல் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்பவே மனசு தாங்காம அழுகையா வருமா. என்னடா உலகம் இப்படி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருந்தாங்க. ஆனா இவங்க ஆரம்பத்துல இவங்க ஃபேஸ் வந்து காட்டவே இல்லையாங்க. ஏன்னா ஃபேஸை காட்டுறதுக்கு ரொம்பவே பயந்தாங்களாம். அவங்க வந்து ஒன்லி என்ன பண்ணுவாங்கன்னா கை மட்டும்தான், இவ்வளவு இருக்காங்க, இவ்வளவுதான் கையை மட்டும் காட்டுவாங்களா. அவங்களோட வாட்ச் மட்டும் தெரியுமா. அப்புறம் மூஞ்சி காட்டுறதே கிடையாதுங்க. அவங்க மூஞ்சி காட்டாமல் போடும்போது ரொம்ப தைரியமாகவே அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுவாங்களாம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க முகத்தை காட்டினா என்ன, நீங்கள் என்ன பெரிய இதாக காட்ட மாட்டீங்களோ, உங்கள் முகத்தை காமிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இவங்க அவள் விகடனில் இவங்களோட பேட்டி வர ஆரம்பிச்சுது. எப்படி இவங்க க்ரோத் ஆனாங்கங்கிறது ஒரு வீடியோவாகவே அதில் வந்திருக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. வேற என்ன சொல்ல, ரொம்பவே கிண்டல் கேலியுமா தான் பண்ணுவாங்களாம். இவங்களை ஃபஸ்ட்டு தடவை ஒருத்தங்க கூப்பிட்டாங்க. இவங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, ஒரு அம்மாவும் பொண்ணும். நீங்கள் வந்து அந்த கன்னியாகுமரி மார்க்கெட்டில் வீடியோ போடுறவங்க தானே, நீங்கள் நல்லா பண்ணுங்கம்மா, யார் என்ன கமெண்ட் பண்ணானே அந்த கமெண்டெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடாதுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், உங்கள் வீடியோ நாங்கள் டெய்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தையை வந்து அவங்க இன்னும் மறக்கலைங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் அந்த சேனலில் உள்ளவங்க தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள பாராட்டினது அவங்களுக்கு இன்னுமே மறக்க முடியலைங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து நிறைய கேலி கிண்டலுக்கு வந்து ஆளாயிருக்காங்க. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, இது வீடியோ போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து விடலைங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனில தான் வேலை பார்த்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக, இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் அவங்க வேலையை வந்து விட்டுட்டு தான் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வீட்டில் இருந்தாங்க. சரி, வீட்டில் இருக்கும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கும்போது தான் இன்னொரு சேனலையும் தொடங்கினாங்க. அந்த சேனலோட பேர் என்னென்னா சோறு தான் முக்கியம். அவங்களே சொல்லியிருப்பாங்க, நம்ம உழைக்கிறது எதுக்குங்க, சாப்பிட்றதுக்கு தானே, அதனால தாங்க அந்த பேரையே வச்சுருக்கேன், அதான் சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சேனல் வச்சுருக்காங்க. அதுலேயும் 33,000 சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்திருக்குங்க. நல்லாவே அதுலேயும் நல்லா வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க. ஒரு டேலண்டான பெண்மணி தான் இவங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் எடுக்காங்க. அது எப்படின்னா சொலவு, தட்டு, அப்புறம் முட்டை வைக்க ஸ்டாண்டு, டீ கப் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு, இந்த மாதிரி வுட்டில் செஞ்ச அந்த ப்ராடக்ட்லாம் அவங்க வந்து ஆர்டர் எடுத்து அவங்க வந்து ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே டெவலப் ஆகிட்டாங்க. இப்போதைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு எவ்வளோனா 9,66,000 இருக்குங்க. அவங்க சீக்கிரமே முன்னேறி வந்துடுவாங்க. நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க மூஞ்சை காட்டு வீடியோ மேக் பண்ணணும்னா ரொம்ப பயிர்வாங்களாம். இது என்னால் முடியாது. ஒரு வீடியோ மேக் பண்ணாங்களாங்க. அப்படி மேக் பண்ணும்போது இது என்னால் முடியாது, நான் பண்ணிக்கிட மாட்டேன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவங்க ஹஸ்பண்ட் இவங்கள பார்த்துட்டே இருந்துட்டு, சரி இப்படி ஆர்வமாக இருக்காங்களே, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பப்போ இடையில கூட அவங்க வீடியோவில் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதாவது சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்படி யாருக்குமே கிடைக்காதுங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இப்போ வந்து ரொம்பவே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஏழ்மையில் இருந்தவங்க. இந்த சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன பிறகு அவங்க வந்து கொஞ்சம் கடன்லேருந்து ரிலீஃப் ஆகி வந்தேன்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்கு அவங்க வந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்வாங்கங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின்ங்க. வேறு என்ன சொல்ல, ஒரு சாதனை பெண்மணின்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து நேச்சுரலாகவே பேசுவாங்க. அவங்க பேசுகிறத வச்சு இவங்க வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்களாம். அதையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. நான் பேசுகிறது பட்டிக்காட்டுத்தனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் படிக்கலை அப்படின்னு தோணுதோ என்னவோ, அதனால தான் நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவே அதுக்கு மேக் பண்ணி போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் அது ஒரு சாதனை பெண்மணி தான். கன்னியாகுமரி மார்க்கெட்டில் அவங்க வந்து ரொம்பவே கொடிகட்டி பறக்கிறாங்க.
அவங்களோட ஃபாலோயர்ஸ்க்கு தெரியும் அவங்க எப்படிலாம் சமைப்பாங்க, அவங்க எப்படிலாம் மீனை வந்து கட் பண்ணுவாங்க, அதை வந்து எப்படி சமைச்சு காட்டுவாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு ஒரு டேலண்ட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு. அதை வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக அவருக்கு கொடுத்துருக்காரு. அதனோட பலனை தான் அவங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. சொல்லப்போனால் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவங்க ஒரு முன்மாதிரி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்மளோட சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாண்டா இருக்குன்னா இவங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன் நான் கூட அவங்கள தாங்க கொஞ்சம் ரோல் மாடலாக எடுத்திருக்கேன். அவங்களே ஃபஸ்ட்டு மூஞ்சை வந்து காட்டுறதுக்கு பயந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க சும்மா தூள் பிறக்குது. அவங்க பேச்சும் சரி எல்லாமே ஆக்டிவ்ஸ் நல்லா மூஞ்சை காட்டி ஷார்ட்டும் சரி லாங் வீடியோவும் சரி அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே ரீச் ஆயிட்டாங்க. நிறைய சாதனை விருதுலாம் யூடியூப்லேருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு சாதனை பெண்மணின்னு தான் சொல்லணும். கண்டே இல்லைங்க, அவ்வளோ ஒரு டேலண்டான பெண்ணு. இவங்களை பற்றி நான் பேசுனதில் ரொம்பவே சந்தோஷப்படுதேங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு யாரை பற்றி பேசலாம், இன்னும் எந்த யூடியூபரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.